இதே ஒரு ஆணாக இருந்தால் தைரியமாக செய்வாங்க, போவாங்க, வருவாங்க. நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேனேன்னு சொல்லிலாம் பயப்படாதீங்க. ஒரு சாதாரண பெண், அதுவும் 10 தலைமுறைக்கு தேவனுடைய சபைக்குள் உள்ள வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தரால் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு பெண், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமாக அமைந்தவர்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ரூத் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்று அட்டவணையில் இடம்பெற்று இருக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்கள். அன்பான மகள் ரூத் சகித்து கொண்டார்கள். எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ போராட்டம் வந்துச்சு. கைபிடித்து வழிநடத்த வேண்டிய மாமியே கைவிட்டு விட்டு நீ போ என்று சொன்னார்கள். இன்னைக்கு நீங்கள் அப்படிதான் நினைக்கிறீங்க. எப்படியெல்லாம் நம்மளை வழிநடத்த வேண்டிய இவங்க, பெற்றவங்களை போல இருக்க வேண்டிய இவங்க இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போன்னு தள்ளிட்டாங்களே என்று சொல்லி. அவர்கள் தள்ளினாலும் எவர்கள் தள்ளினாலும் கர்த்தர் உங்களை தள்ளவே இல்லை. கர்த்தர் உங்களை தள்ளவே இல்லை. கர்த்தர் இந்த ஊழியத்தை நீ செய்யாதன்னு சொன்னாரா? கர்த்தர் நீ என் பின்னாடி வராதன்னு சொன்னாரா? உன்னை கொண்டு என்னால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாரா? உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னாரா? கர்த்தரே சொல்லாமல் இருக்கும்போது இந்த பூமிக்குரிய மனுஷன் சொன்னதுக்காக நீங்கள் ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? நீங்கள் மறுபடியும் எழுந்துருங்க. கர்த்தர் தான் எழுந்திருக்க சொல்கிறார். மறுபடியும் எழுந்துருங்க, பின்பற்றுங்க. என்ன மரணம் தவிர வேறு எதுவுமே பிரிக்க முடியாது கர்த்தருடைய அன்பை விட்டு என்று சொல்லி சவால் விடுங்க. எந்த மனிதர் உங்களை வேண்டான்னு ஒதுக்கினார்களோ அவர்கள் முன்பாக நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அவர்கள் முன்பாக தேவனை தேடுங்க. அவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்டுங்க. நீ ஏசுன்னு போனது நிமித்தமாக தான் உன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை. நீ ஏசுன்னு சொல்லி சபைக்கு போனதுனால தான், ஆலயத்துக்கு போனதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை. என்னைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்னையிலேருந்து உனக்கு இந்த பாடு. நாங்களாம் எப்படி இருக்கோம் பாரு, நாங்களே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். நீ மட்டும் தானே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. உன் வீட்டில் தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. உன் வீட்டில் தானே உன் பிள்ளைங்க தானே இப்படிலாம் இருக்கிறாங்க. உன் காரியம் தானே தோல்வியில் இருக்குது என்று சொல்லி மனமடிவாக்குகிறதற்காக நீங்கள் பயந்து போகக்கூடாது. நீ ஏன் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகக்கூடாது, எதுக்காக ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி மனமடிவாக பேசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. தேவன் உங்களை அழைத்த அழைப்பை மறந்து போகவே கூடாது. அவருடைய கட்டளையை நீங்கள் மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களே என் அன்பு மகளே, நீங்கள் பாக்கியவதி. ஆமாம் போங்க, நீங்கள் தான் சொல்லிக்கிறணும் நான் பாக்கியவதின்னு. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் பாக்கியவதின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் நீ என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கிற, ஒரு காசுக்கு பெற மாட்டேன்னு என்னை